சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோங்க. இது பெண்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு. ஏன் சொல்றேன்னா, சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு நிறைய பெண்கள் இத கேர்லெஸ்ஸா விட்டுர்றீங்க. காலப்போக்குல கொஞ்ச நாள்ல. இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை தரக்கூடிய மாதிரி சர்ஜரி லெவலுக்கு போயிடுதுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஆரம்பத்திலேயே நமக்கு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நமக்கு தெரியுங்க. ஸோ பெண்களுக்கு எந்த வயதில் இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் டைம்ல ஒரு 45 வயதுக்கு மேல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல்ல இம்யூனிட்டி குறைய ஆரம்பிச்சிருது. இம்யூனிட்டி குறைஞ்சது அப்படின்னா, உடல்ல ஏற்படக்கூடிய நமக்கு நிறைய பாதிப்புகள், இன்ஃபெக்ஷன், தொற்று கிருமிகளோட தாக்கம் அதிகமாவே இருக்கும். எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ். ஸோ நீங்க டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா, ஈஸியா எல்லா வகையான தொற்றும், அதுவும் பெண்களுக்கு இந்த பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய வெஜினல் இச்சிங், ட்ரைனஸ், இன்ஃபெக்ஷன். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் தேவைப்படுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கட்டாயம் இருந்துச்சுன்னா, இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். இதனோடு சேர்த்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. இதை சரி செய்யணும்னாலும் தொடர்ந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். சரிங்க, இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய வலி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியல, அப்படி ரொம்ப எரிச்சலாக இருக்கு. ஸோ இதனோட ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்குது. சிலர் சொல்கிறீங்க, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுமே எனக்கு பேட் வைக்கிற அளவுக்கு, ஸோ எப்படி நமக்கு பீரியட்ஸ் வருதோ அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரெகுலராக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகளில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இது பெண்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு. ஏன் சொல்கிறேன்னா, சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு நிறைய பெண்கள் இதை கேர்லெஸ்ஸாக விட்டுடுறீங்க. காலப்போக்கில் கொஞ்ச நாளில் இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை தரக்கூடிய மாதிரி சர்ஜரி லெவலுக்கு போயிடுதுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான். என்னென்னா, இந்த வெஜினல் இச்சிங், டிஸ்சார்ஜ், இன்ஃபெக்ஷன் வர்றது, பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஆரம்பத்திலே பெண்கள் சரி செய்யணும். நார்மலாக வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரியாக நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும், இது பார்த்துக்கலாம், பாடி ஹீட்டு அப்படின்னு விட்டுடுறோம். ஆனால் இது இன்ஃபெக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம கிளினிக்கில் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஆரம்பத்திலே நமக்கு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நமக்கு தெரியுங்க. ஸோ பெண்களுக்கு எந்த வயதில் இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் டைமில் ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் இம்யூனிட்டி குறைய ஆரம்பிச்சிருது. இம்யூனிட்டி குறைஞ்சிது அப்படின்னா, உடலில் ஏற்படக்கூடிய நமக்கு நிறைய பாதிப்புகள், இன்ஃபெக்ஷன், தொற்று கிருமிகளோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும். எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ். ஸோ நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா, ஈஸியாக எல்லா வகையான தொற்றும், அதுவும் பெண்களுக்கு இந்த பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய வெஜினல் இச்சிங், ட்ரைனஸ், இன்ஃபெக்ஷன், ஸோ நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே ஈஸியாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனோட சேர்ந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ரெகுலராக நீங்கள் எந்த மாதிரியான ஒரு உணவு முறையாக இருக்கட்டும், இல்லை நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போது ஸ்டார்டிங்கில் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா, பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது இது இயற்கையானது. இல்லை இதை தாண்டி எல்லா நாட்களுமே எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை அதில் ஏதாவது கலர் வேரியேஷன் உங்களுக்கு தெரியுது, எல்லோ கலர்லேயோ இல்லை மைல்டாக ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ வருது அப்படின்னா, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், இந்த ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ், இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுது. இப்போது நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த சர்விக்ஸில் நார்மலாக இந்த இன்ஃபெக்ஷன் என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்து சர்விக்ஸ்லேயே இந்த பாதிப்பை ஏற்படுத்துது. சர்விசைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டர்னல் லாஸில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது, சின்ன சிஸ்ட் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதை தாண்டி யூட்ரஸில் பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறது. இதனோடு சேர்ந்து அடினோமயோசிஸ் கண்டிஷனும் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் தேவைப்படுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கட்டாயம் இருந்துச்சுன்னா, இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம்.
இதனோட சேர்த்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. இதை சரி செய்யணுன்னாலும் தொடர்ந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். சரிங்க, இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்படுதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு கெமிக்கல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உடனே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த கெமிக்கல் நம்ம இது ஆன்டி ஃபங்கஸ்லாம் இதில் ப்ராப்பர்ட்டி இருக்க டிஸ்இன்ஃபெக்டன்ட் தானே, அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நம்மளுடைய வெஜினல் பார்ட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ரீஜியன். அதை நம்ம டக்குன்னு கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய சோப்போ இல்லை லிக்விடோ யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. மைல்டாக வெதுவெதுப்பான தண்ணீர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக அதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதனோட திரிஃபலா சூரணம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ திரிஃபலா சூரணம் இதையும் நம்ம சேர்த்துட்டு ரெகுலராக ஒரு நாளைக்கு காலையிலையும் இரவு நீங்கள் தூங்க போகும்போதும் வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு முறை யூரின் போகும்போதும் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சில கெமிக்கல்ஸ் எல்லாமே நிறைய பேர் இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. ஸோ ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னா லைட்டாக ட்ரிம் பண்ணாலே போதும். ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது அது பிற்காலத்தில் இன்றைக்கி நிறைய பேருக்கு கேன்சர் வருதுங்க. ஸோ யூட்ரஸில் கேன்சர் வருது, வெஜினல் கேன்சர் வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படவும் அதிகமாக ரேஷஸ் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த வெஜினல் ஏரியாவை சுற்றியுமே ஒரு ரெட்னஸ், இச்சிங், ட்ரைனஸ், இதனோட சின்ன சின்னதாக நமக்கு கட்டிகள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வலி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியல, அப்படி ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஸோ இதனோட ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்குது. சிலர் சொல்கிறீங்க இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுமே எனக்கு பேட் வைக்கிற அளவுக்கு, ஸோ எப்படி நமக்கு பீரியட்ஸ் வருதோ அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரெகுலராக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யணும். அப்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை கால்சியம், விட்டமின் இந்த மாதிரி டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா அப்படின்னும் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிஃபிஷியன்சி இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ உணவு முறையில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான உணவுகள், ஃப்ரூட்ஸ் தான் இதுக்கு ரொம்ப மெயினாக. ஸோ வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குனாவே பழங்களை அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. ஸோ உணவில் நீங்கள் அதிகமான பழங்களை எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம சாப்பிட வேண்டியது மாதுளை ரொம்ப முக்கியம். அன்னாச்சி பழம் வாரத்துக்கு 2-3 முறை பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ பைனாப்பிள் ஜூஸாக எடுத்துக்கலாம், சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு சுகர், அதாவது ஸ்வீட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ பைனாப்பிள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் வாரத்துக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட வேறு என்னென்ன நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெகுலராக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வாரத்துக்கு 1 நாள் இது பயன்படுத்தினா போதும். ஸோ ஆரஞ்சோ சாத்துக்குடியோ இது ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும்போது உங்கள் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. சரி, இதை தாண்டி சில வகையான உணவுகள், வெந்தயம் சார்ந்த உணவுகள், முளை கட்டிய வெந்தயம், கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, இது சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துகிட்டு வரணும். சித்த மருத்துவத்தில் இந்த இன்ஃபெக்ஷனுக்கோ இல்லை வெஜினல் இச்சிங்க்கோ இல்லை வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கோ தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் உள்ளுக்கு எடுக்கக்கூடிய தைல வகை, ஜம்பீர தைலம், மலைவேம்பாதி தைலம், இது எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஜம்பீர தைலம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அதாவது எலுமிச்சையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு தைலம். ஸோ இந்த தைலம் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். உள்ளுக்கு குடிக்கணும். ஸோ பாலில் கலந்து ஸோ காலையில் ஒரு 5-6 துளிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது இன்ஃபெக்ஷன் நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. இது மாதிரி தான் மலைவேம்பாதி தைலமும் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது கழச்சி சூரணமும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளைப்படுதல் இல்லை நமக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் இச்சிங் இருக்குன்னா சாதாரணமாக விட்டுறாதீங்க. ஸோ ரெகுலராக இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்ஃபெக்ஷன் ரொம்ப நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.